இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மற்றும் என் நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் ரொம்ப மகிழ்ச்சியான தினம். எனக்கு என்ன ரீசன்னா, உலகத்திலே 2 விஷயம் இருக்குங்க. 2 விஷயம் என்ன, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நடக்கக்கூடிய விஷயங்கள். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நடக்கிறது. ஒன்று குரு, அதாவது ஆசிரியர். 2வது நண்பர்கள். இந்த குரு நமக்கு டிசிப்ளினையும் லைஃப்ல எப்படி நம்ம வாழ்றதையும் கற்றுக் கொடுக்குறாங்க. 2வது நண்பர்கள். நண்பர்கள் மத்தியில், அதாவது இப்போ ஃபீல்ட்ல உங்கள் வெளியில போகும்போது யாராவது ஒருத்தர் பார்த்து வச்சு அப்படின்னாலே நமக்கு ரொம்ப கோவம் வரும். ஆனா நண்பர்கள் மத்தியில், நண்பர்கள் என்னதான் உறவுகளே எடுத்துங்களேன், உறவுகளே நம்மள ஒரு வார்த்தை பேசிட்டா நம்மளுக்கு கோவம் வந்துடும். ஆனா நண்பர்களுக்குள்ள நம்ம என்னதான் வார்த்தைகளை பேசினாலும் பழகினாலும் நமக்குள்ள சகஜமாயிடும். அந்த ஒரு டைம் அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடும். இதுதான் நண்பர்கள். அப்பேற்பட்ட இந்த தினத்தன்று என்ன பேச வச்சிருக்க அந்த இறைவனுக்கு ரொம்ப நன்றி. ஆசிரியர்களை பத்தி பேச சொல்லியிருந்தாங்க. எங்க பேட்ச்ல 95 to 96 அந்த பேட்ச்ல எங்களுக்கு வந்த எல்லா ஆசிரியர்களும் ரொம்ப சிறப்பு, ரொம்ப பாண்டிங்கா இருந்தாங்க. அதுல இங்க வருகை தந்திருக்கும் ஆசிரியர்கள்ல முனிராஜ் சார் என்றாலே நினைவுக்கு வருவது டிசிப்ளின். முனிராஜ் சாருக்கு ரொம்ப பிடிக்கும் டிசிப்ளின். சார் நீங்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ சார். எல்லாம் தங்கியா சார் வந்திருக்காரு, மங்கேற்கர் மிஸ் வந்திருக்காங்க, நிறைய மிஸ்ஸுங்க வந்திருக்காங்க. எல்லாருக்கும் மீண்டும் ஒரு என்னுடைய பணிவான வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, எக்ஸைட்டிங்கா இருக்குங்க பேசுறது. அதனால இப்போ இங்கேருந்து வருது. முனிராஜ் சார் பத்தி சொல்லிட்டு இருந்தேன். முனிராஜ் சார் பத்தி சொல்லணும்னா, அவர் டிசிப்ளின். அவர் கிளாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவர் கிளாஸ்ல எங்கள் நண்பர்களுக்கு யாராவது பர்த்டே வந்தாலே சாக்லேட் கொடுக்க மாட்டோம், கையில் வாட்ச் கட்டிருந்தா கழட்டி வச்சிருவோம். ஏன்னா சாருக்கு ரொம்ப அதெல்லாம் பிடிக்காது. என்ன சொல்வாருன்னா, இது யார் சம்பாரிச்சு வாங்குறதுன்னு கேட்பாரு. உன்னுடைய தகப்பன் சம்பாத்தியத்தை தான் வாங்கியிருக்க, உன்னுடைய தகப்பன் சம்பாத்தியத்தில் நீ ஆடம்பரமா வாழாத, அனாவசியமான செலவுகளும் செய்யாத, நீ சம்பாரிச்சு செய்யணுவாங்க. அது இன்ன வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். பர்த்டேனாலே சார் ஞாபகம் வந்துடும். நான் எல்லாருக்கும் அதான் சொல்லுவேன். அதுவும் சார் சொல்லுவாரு, பர்த்டே வந்தா இந்த பர்த்டே வரைக்கும் நீ என்ன பண்ணிருக்க, என்னெல்லாம் இழந்திருக்க, ஃபீல் பண்ணு. இந்த நாளை நீ கொண்டாடு, தப்பு இல்லை, ஆனா ஃபீல் பண்ணு. என்ன பண்ணிருக்க, என்ன பண்ணலன்றது ஃபீல் பண்ணு அப்படின்னு. அதை நான் என் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். சார் நானும் எப்படி ஃபர்ஸ்ட் அறிமுகம்னா, 8th செக்ஷன் C படிச்சுட்டு இருக்கேன்னா, அப்போ என்ன கிளாஸ் லீடரா போட்டிருக்காங்க. சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்பதான் அட்டெண்ட் ஆயிட்டு மேக்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ வேலுச்சாமி சார் நினைக்கிறேன், சாரும் வந்திருப்பாரு நினைக்கிறேன். சார் உங்களுக்கு ஒரு நன்றி, நான் உங்க கிளாஸ் படிக்கல, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். சார் அவர் ஸ்டூடெண்ட் நினைச்சு ஸ்கூல்ல ஏதோ கான்டாக்ட் நடக்குது, ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்காக எல்லா ஸ்கூல் லீடர்ஸையும் கூப்பிட்டு பேசணும்னு சொல்லியிருக்காங்க. அவர் ஸ்டூடெண்ட் நிற்கிறாரு. சார் கிளாஸ் லீடரை வர சொல்றாங்கன்னு சார் பார்க்குறாரு. என்ன யார் கிளாஸ் லீடர் கேட்குறாரு. நான் எழுந்து நிற்கிறேன். போயிட்டு திரும்பி வராது அப்படின்றாரு. எனக்கு சாரை பற்றி அப்போ தெரியாது. போனேன், சாரை பார்த்து மீட் பண்ணேன். அந்த சார் சொன்னதை கேட்டு முடிச்சுட்டு திரும்பி வரும்போது ஒரு நண்பர் அங்கே இன்னொரு கிளாஸில் இருக்காரு. அவர் நேமும் குணா. அவர் இப்போ வந்திருக்காரான்னு தெரியல. அவர் சொல்கிறாரு, சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, போனேன்னா பின்னிடுவார் உன்னை, அவர் கிளாஸ் பீரியட் முடிஞ்சவனா போ அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், வேறு வழி தெரியல எனக்கு. எல்லா கிளாஸ் ரூமும் சுற்றிட்டு வரேன். எங்கெங்கெல்லாம் போகணுமோ அப்படியே அந்த ஸ்கூலுக்குள்ளேயே அப்படியே சுற்றிட்டு, அதுக்கப்புறம் மேக்ஸ் சப்ஜெக்ட் போனால் எடுக்க புரியாதே, அதனால் சரி நம்ம போயிடுவோம், என்ன நடக்குது பார்க்கலான்னு போய் வாசலில் நிற்கிறேன். சார் என்ன பண்ணியிருக்காரு, கிளாஸ் எடுத்தது இல்லாமல் கிளாஸ் எடுக்கும் போதே நான் எங்கெங்கே பண்ணுறேன், என்னென்ன போகிறேன் எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. பார்த்துருந்து நேராக வந்தார் வெளியில். சாருடைய ஸ்டைல் என்னன்னா, இந்த நெகத்தை அழுத்துவார், இந்த காதை பிடிச்சி கில்லுவார். இதுதான் ஸ்டைல். நான் அன்னைக்கு தப்பிச்சேன். என்னை குனியை வச்சு செம்ம பஞ்ச் ஒன்று பண்ணார்.
ஒரு பஞ்ச் இல்ல, நிறைய பஞ்ச் விழுந்தது. எல்லார் காதுக்கும் கேட்கிற அளவுக்கு பஞ்ச் விழுந்தது. விழுந்துட்டு இனி இந்த தவறை செய்யக்கூடாதுன்னாரு. உள்ளவா அப்படின்னாரு. கிளாஸ் ரூம்ல உட்கார வைக்கல, உள்ள பெஞ்ச்ல உட்கார வைக்கல, உள்ளதான் ஒரு இடத்துல உட்காந்துடணும். உள்ள நுழைஞ்சாலும் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டாரு. கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. எனக்கு மேக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் பிடிக்குன்றதால நான் போற செம்ம பார்த்து சரி போய் சீட்ல உட்கார். நான் அடுத்த நாள் கிளாஸ்ல தான் சீட்ல உட்கார், இனிமேல் இந்த தவறு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. போயாச்சு. அதுல இருந்து சாரை நானும் பாண்டி. ஒரு மாஸ்டர் ஒரு சாரை முதல் முறையில பார்த்து அவரை அடிக்கிறாங்க அப்படின்னும் போது நிறைய பேர் அகெயின்ஸ்ட் ஆவாங்க. என்னடா இவர் அடிக்கிறாரு, ஒரு ஸ்கூல் லீடர் தானே கூப்பிட்டாங்க, இன்னொரு சார் தானே கூப்பிட்டாரு. எனக்கு அந்த சிந்தனையே வரல. அதுல எனக்கு ரொம்ப பிரியமாயிடுச்சு. ஏன், அவருக்கு எந்த தேவையும் இல்லைங்க நம்ம மேல. அவர் அதாவது அன்பு, அந்த என்ன சொல்றது, கோபம் இருக்கிறதுல தாங்க அன்பு இருக்கும். நம்மளுடைய டிசிப்ளினுக்கு தாங்க அதை செஞ்சிருக்காரு. அப்ப நிறைய பசங்களுக்கு அது புரியாது. இறைவன் அப்ப எனக்கு புரிய வச்சார். அதனால எனக்கு அவர் மேல ரொம்ப பாண்டி. அதுல இருந்து மேக்ஸ் சப்ஜெக்ட்னாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். சார்னாலே, சார்கிட்ட யாரும் பேசுறதுக்கே பயப்படுவாங்க. நான் அந்த அளவுக்கு சார்கிட்ட இருந்தேன். அதனால முனிராஜ் சார்னால ரொம்ப எக்ஸைட்டிங் ஆயிடுச்சு. சார் வந்திருக்காங்கன்னு. முனிராஜ் சார் இல்லைங்க, எங்க கிளாஸ்ல வந்து பரமசிவம் சார் வந்தாரு, பரமசிவம் சார் வந்து மங்கேற்கிருஷ்ண மிஸ் அடுத்த கிளாஸ், பரமசிவம் சார் இருந்தாரு, பிளஸ் வந்து தங்கரத்னம் சார் இருந்தாரு, தங்கையா சார் இங்க வந்திருக்காங்க. தங்கையா சார் எனக்கு வந்து 8th வரைக்கும் எனக்கு வந்தாங்க. தங்கையா சார்லாம் பின்னிடுவாரு. ஏதாவது தப்பு செஞ்சா டெஸ்குள்ள போய் குனிஞ்சிடுவோம், அவ்வளவுதான். பல்ச்சு டெஸ்க்லயும் காலையும் பின்னிடுவாரு. அப்போ அவங்க செஞ்ச விஷயங்கள் எல்லாமே இப்பதான் நமக்கு புரியுது. ஏன் எதுக்காக செஞ்சாங்க, ஒழுக்கம்ல. இப்போ ஒரு தவறு செய்யணும்னால கூட அந்த ஞாபகம் வந்துருதுல. இதெல்லாம் எனக்கு அதாவது ஆரம்ப கல்வி தாங்க நமக்கு சிறந்தது. அந்த ஆரம்ப கல்வியை வந்து நமக்கு சூப்பரா அவங்க கொடுத்துட்டாங்க. பிளஸ் அஜி மிஸ் என்ன பண்ணுவாங்க, என்ன சொன்னாங்கன்னா, நைட்ல நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி கண்ணை கழுவிட்டு படுக்க சொல்லுவாங்க. நாங்க அப்போ ஃபாலோ பண்ணுவோம். அப்ப என்னன்னு தெரியாது. இப்ப வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன், என் பசங்களுக்கும் ஃபாலோ பண்றேன். அப்புறமா புரிஞ்சது கண்ணை கழுவுறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால அந்த ஒரு இந்த மாஸ்டருங்க எல்லாரும் ஒவ்வொரு விஷயம் எனக்கு சிறப்பு. பிளஸ் இந்த முனிராஜ் சாரையும் அஜி மிஸ்ஸையும் நான் மறக்க முடியாது. இப்ப வரைக்கும் லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு வரேன். கடைசியில 10th முடிச்சு இந்த ஸ்கூலை விட்டு போகும்போது முனிராஜ் சாரை மீட் பண்ணி கேட்கிறார் எவ்வளவு மார்க்குன்னு. மார்க் 96. அதாவது ஒரு சம்மு பண்ணும்போது அதுல மைனஸ்ல ஆன்சர் வந்தது. அந்த சம்மை நான் மாத்தி பண்ணிட்டேன் திருப்பி. அந்த சம்ல எனக்கு 4 மார்க்ஸ் போயிடுச்சு. நான் ரொம்ப சத்தம் போட்டாரு. உன்னை நான் சென்டம் எடுப்பேன்னு பார்த்தேன், நீ ஏன் 4 மார்க் கம்மியாகுன்னு சொன்னாரு. லாஸ்டா சார் அப்ப பார்த்தேன். அதோட நடுவில் ஒரு இடத்துல மீட் பண்ணேன். சாருக்கு அப்ப எனக்கு அடையாளம் தெரியல, ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி மீட் பண்ணுவானே எனக்கு தெரியல. இந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த அந்த இறைவனுக்கு மிக்க நன்றி. என்னை பேச வச்ச வாய்ப்பை தந்த இறைவனுக்கு ரொம்ப நன்றி. மற்றும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். அந்த நேரத்தில் நாங்கள் இருப்பேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்லிக்கிறேன், ஐ லவ் யூ சார். தேங்க்யூ.